எல்லோருக்கும் tubethamil.com வணக்கம். ஆர்யா அண்ட் அன்சிகா சேட்டை படத்துக்கு அப்புறம் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்க படம் மிகமான். அலர்ட் இல்லாமல் டீசெண்டாக ப்ரொமோஷன் ஒர்க் நடத்தி முடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு நம்ம டைரக்டர் மகிழ் திருமேனி அவர்கள். இதுக்கு முன்னாடி தடையற தாக்கன்னு ஒரு படம் எடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி இந்த படமும் ஹிட் கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத tubethamil.com ரிவ்யூவில் பார்க்கலாம் வாங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 வருஷமாக தமிழ் சினிமாவில் காட்டுற ஒரே கேங்ஸ்டர் ஸ்டோரியை தான் திரும்பி காமிச்சிருக்காங்க. ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அதே ஃபார்முலாவும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்யா இந்த படத்தில் அண்டர் கவர் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல நடிகரை இந்த படத்து ஸ்டோரி மூலமாக ஒழுங்காக யூஸ் பண்ணல போனது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. படத்தில் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு புரியாமல் போனது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. மிகமான் ஸ்டோரியில் ஒரு புது வித்தியாசமும் இல்லைன்னு தான் சொல்லணும். டெக்னிக்கலாக சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தாலும் படத்தோட ஓட்டத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் நம்ம எடிட்டர். தமனோட மியூசிக் சொல்கிற மாதிரி இல்லை, பாட்டும் கொஞ்சம் கேட்குற மாதிரி இல்லை. ஆர்யா கேரக்டருக்கு ஏற்ற நடிப்பை வெளிப்படுத்தலை. இப்படிப்பட்ட கதைக்கு அன்சிகா தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் எழும்புது. நிறைய ஆர்டிஸ்ட் படத்தில் நடிச்சிருந்தாலும் யாரும் மனசில் நிற்கலை அப்படின்றது தான் சொல்லணும். தடையற தாக்க படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் புது ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷனில் பட்டையை கிளப்புவார்னு எதிர்பார்த்த மகிழ் திருமேனி இந்த படத்தில் டோட்டலாக மைனஸ் ஆகியிருக்காரு. நல்ல கதையை ஸ்க்ரீன் பிளே மூலமாக கெடுத்துட்டாரோன்னு தியேட்டரை விட்டு வெளியே வந்த ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு கொஸ்டின் எழும்புது. மொத்தத்தில் மிகமான் காமெடி ரொமான்ஸ் இல்லாமல் ஆக்ஷனை மட்டும் கொண்ட ஸ்டோரி ப்ளே பண்ணதுக்காக பாராட்டலாம். ஆனால் சரியான வழியில் ப்ளே பண்ணியிருந்தால் படம் நல்லா இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த tubethamil.com மூவி ரிவ்யூவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.